ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வரலட்சுமி விரதம் ஆரம்பமாகுது. அதுக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது, நான் இப்போ எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு சிலர் கலச வடிவத்தில் வழிபாடு செய்வாங்க. அவங்க ஒரு சிலர் வியாழன்கிழமையிலேருந்து வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாளைக்கு கலசம் வழிபாடு செஞ்சு மகாலட்சுமி தாயார் அவங்க வீட்டுக்கு அழைச்சி நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் நீங்கள் கலசம் வச்சு கும்பிடுறது இல்லை, நாங்கள் இந்த மாதிரி படம் தான் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி எளிமையான முறையில் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுவும் நம்மளால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பூஜைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. நம்ம இப்படி தான் செய்யணும், அந்த மாதிரி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரொம்ப எளிமையான முறையில் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய மாதிரி நம்ம பூஜைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கண்டிப்பாக கடவுள் ஏற்றுக்குவாங்க. நம்ம மனசார செய்கிற பூஜைக்கு பலன் அதிகம். நான் என்னோடய வீட்டில் கலச வழிபாடு எப்பயுமே நான் செஞ்சதில்லை. இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரோட படம் வச்சு தான் நான் வழிபாடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலச வழிபாடு செய்யணும், உங்களால் முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னால் முடியாது அப்படின்றனால நான் எங்கள் வீட்டில் இருக்க மகாலட்சுமி தாயாரோட படத்தையே நான் மிக சிறப்பாக அலங்காரம் பண்ணி அவங்கள நான் வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு பண்ணிட்டு வரேன். இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், பன்னீர் இதெல்லாம் விட்டு நல்லா படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி நல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலர் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதுக்கு தாமரைப்பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. உங்களுக்கு தாமரைப்பூ கிடைச்சிது அப்படின்னா தாமரைப்பூ வச்சுக்கோங்க. இல்லை வெற்றிலை இருந்தது அப்படின்னா அந்த படத்தில் மேலே வெற்றிலையும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி எனக்கு என்ன பூ கிடைச்சிருக்கோ அதில் நான் அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி தாயாரை அலங்காரம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 5 முகம் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் உங்களால் எல்லா பழங்களும் வாங்கி வைக்க முடியும் அப்படின்னா பழங்கள் எல்லாம் வாங்கி வைங்க. நான் என்னோடய வீட்டில் கொஞ்சம் ஒரு டம்ளரில் பால், பசும் பால் எடுத்து 2 ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியமாக எடுத்திருக்கேன். உங்களால் சக்கரை பொங்கல் உங்கள் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க. எது வேணாலும் வைக்கலாம் சாமிக்கு. அதே மாதிரி வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம், மஞ்சள் சரடு எடுத்துக்கோங்க. மஞ்சள் கிழங்கு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் சாமி முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கல் உப்பு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் மகாலட்சுமியோட அவதாரம் தான். அந்த கல் உப்பெல்லாம் வீட்டில் பூஜை ரூமில் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போது வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என்னோடய வீட்டில் இந்த மாதிரி தான் ரொம்ப எளிமையான முறையில் நான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுவேன். நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நிலைவாசலையும் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அதில் மாவிலை தோரணம் அன்றைக்கி கட்டிக்கோங்க. மாவிலை தோரணம் வாசலில் கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மாவிலை தோரணம்லாம் கட்டிட்டு வாசலில் காலையிலேயே கூட்டி தொளித்து மஞ்சள் நீர் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. இல்லை உங்களுக்கு சாணம் போட்டு தொளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாணம் போட்டு தொளிச்சுக்கோங்க. ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட் இதிலெல்லாம் இருக்கிறவங்க வெறும் தண்ணியாக தொளிக்காமல் கொஞ்சம் மஞ்சத்தூள் விட்டு நம்ம வாசல் தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த ஒன்று. நீங்கள் இந்த மாதிரி படம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட படத்தை வெளியில் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சி கொண்டு அவங்கள நம்ம வீட்டில் உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வாசலில் வச்சு இந்த மகாலட்சுமி தாயார் படத்தை எவ்வளோ தூரம் அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரை அமர வைங்க. அது தலைப்பலகை அப்படி இருந்துச்சுன்னா அதில் அவங்கள உட்கார வச்சு தலைப்பலகையில் உட்கார வைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஒரு சிலர் வீட்டிலே இந்த மனை மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால செஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி தான் வழிபாடு செய்வேன். உங்களுக்கு மஞ்சள் சரடு இதெல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு 5-7 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு அந்த மாதிரி 2 வெற்றிலை பாக்கு, குங்குமம், மஞ்சள் குங்குமம், மஞ்சள் சரடு இதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. முடிஞ்சால் நீங்கள் அதை செய்யுங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டுக்கு கொடுக்க முடியல, சுமங்கலி பெண்களை வர வச்சு கொடுக்க முடியல அப்படின்னா உங்கள்
உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலில் இருக்க சுமங்கலி பெண்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எளிமையான முறையில் வந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க. நம்ம குடும்ப கஷ்டம் கவலைகள் எல்லாமே தீரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.